சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு சூப்பரான, அதுவும் நமக்கு பிடிச்சமான ஒரு டிஎன்எஸ்டிசி விலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் ரூட்டில் ஆப்ரேட் ஆகிற ஒரு டிஎன்எஸ்டிசிங்க. ஸோ பின்னாடி நிற்கிது பார்த்திங்களா, ஒரு சூப்பரான பஸ். இந்த பஸ்ஸில் தாங்க நம்மளோட ட்ராவல் இருக்க போது ஒரு ஸ்பெஷலாக, அதுவும் சபரிமலை சீசனுக்கு ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி விலாகாக வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி இங்கே தம்ப்நெயில்ல அண்ட் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட டிஎன்எஸ்டிசி நாகர்கோயில் டு பம்பா இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சூப்பரான டிஎன்எஸ்டிசி விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ வாங்க பஸ்ஸஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாகர்கோயில் வடசேரி பஸ் வந்து டிபார்ட் ஆகிடும். வாங்க சூப்பரான நம்மளோட சபரிமலை யாத்திரை, அதாவது பம்பா வரைக்கும் சூப்பராக நம்மளோட இந்த டிஎன்எஸ்டிசி நாகர்கோயில் டு பம்பா பஸ்ஸில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி நம்மளோட ட்ராவலை சூப்பராக நாகர்கோயில் டு பம்பா டிஎன்எஸ்டிசி விலாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வாங்க அப்படியே பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஆன் டைமுக்கு நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் கிளம்பிடுச்சிங்க. பட் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்னும் புக்கிங் பேசஞ்சர்ஸ் ஒரு 4 பேர் வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டுருக்காங்க. எப்போ வருவாங்களோ தெரில, பார்க்கலாம். ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லி நம்ம நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பியாச்சிங்க. நெக்ஸ்ட் அப்படியே போகிற வழியெல்லாம் ரூட்லாம் என்னென்ன ரூட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்மளாம் இந்த ரூட்டுக்கு புதுசுங்க. ஸோ என்ன ரூட்டில் போவாங்க எப்படின்றது நமக்கு தெரியல. போக போக அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ நமக்கு இங்கேருந்து மார்த்தாண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 கிலோமீட்டருங்க. அண்ட் தென் திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 62 கிலோமீட்டர் ஆகுதுங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவில் டு பம்பா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 365 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் ஃபேராக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் சர்வீஸை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தாங்க இந்த ரேட்டு. ஸோ தக்கலை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:55ங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 7:18 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா குளித்துறைங்க. குளித்துறை, மார்த்தாண்டம் குளித்துறை ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தோம்னா குளித்துறைன்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு வந்து மார்த்தாண்டம் தென் பார்த்தீங்கன்னா குளித்துறைங்க. ஸோ தமிழ்நாடு கேரளா எல்லையான களியக்காவிளை ரீச் ஆகியாச்சுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ அப்படியே வாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக போயிட்டு ஒரு ஷாப்பிங்ஸ் போடுவாங்க. ஆனால் பேசஞ்சர்ஸ் தான் இறங்குறது இருக்குது. ஸோ களியக்காவிளையில் ரோடு, அதுனா ரோடுக்கு லெஃப்ட் சைடு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவும், ரோடுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ செக் போஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த பக்கம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா லாட்ரி கடைகள்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பக்கம் ரைட் சைடில் நம்ம தமிழ்நாட்டில் தான் ரோடு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் எதுவும் இருக்காதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் ரீச் ஆயாச்சு. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்டில் போனோம். நேராக போனால் நமக்கு வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்துடுங்க.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுது. நம்ம கேரளாவோட தலைநகரான திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ ட்ராவல் வைஸ் அதாவதுனா ஒரு ஹிட்டிக்கான ரோடு நம்ம பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஹிட்டிக்கான ரோடு. ஸோ அந்த ஹிட்டிக்கான ரோட்லேயும் டிரைவர் அண்ணா அடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டார். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் ஒரு பேசஞ்சர் அதாவதுனா புக்கிங் சாமியால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஸோ அந்த டிலேவெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:35க்கு நம்மளை திருவனந்தபுரத்தில் சேர்த்தாங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு சின்ன பிரேக்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ 9 மணி தான் பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம பஸ் எடுப்பாங்க. ஸோ இடையில ஒரு சில கோளாறுலாம் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி வர்சஸ் கேஎஸ்ஆர்டிசி பயங்கர பிரச்சனைகள் நமக்கு டிஎன்எஸ்டிசி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 மாதம் ஸ்பெஷல் சர்வீஸாக ஓட்டுறதுக்கே இந்தளவு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி தான் சமாளிக்கிறதுன்ற ஒன்றும் தெரியல. அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர்ஸ் ஆகட்டும் கண்டக்டர்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நாள் சமாளித்து தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நமக்கு வந்து சும்மா அப்படியே போயிட்டு நம்மளோட ட்ராவல் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற சாமிங்களாம் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு வந்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 9 மணிக்கு நம்மளுடைய கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி டிபார்ட் ஆகும். அங்கே போகலாம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ அந்த பஸ் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவிலில் எடுத்து தென் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே களிக்காவிளை வழியாக திருவனந்தபுரம் வந்து கொட்டாரக்கரா அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அடூர் பத்தனந்திட்டா நிலக்கல் அப்படியே பார்த்திங்கன்னா பம்பாங்க. ஸோ இதாங்க யூஷுவல் ரூட்டு. ஸோ வழியில் சின்ன சின்ன ஊர்கள் வந்தால் எதாவது பார்த்தா அப்டேட் பண்ணுறாங்க. வணக்கம், சொல்லுங்க. நீங்க பேர் சொன்னீங்க? என் பேர் ராம்குமார். நீங்க வருஷம் போயிட்டு இருக்கீங்க. ஆமா. டிஎன்எஸ்டிசில வந்து எல்லா வருஷமும் நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் இருந்து யாராவது சேர்ந்து கட்டி தான் போவோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கம்மியாக இருக்கனால 3 பேர் பஸ்ஸில் போகிற பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் எப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து போகிறதாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஒரு லோக்கல் சேனலில் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தோம். இப்படி நாகர்கோவிலேருந்து பஸ்ஸு இது பம்பாக்கு டேரக்ட் த்ரூ பஸ் விடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது ஓகே தான். நான் இப்போ ஃபோன் அடித்து விசாரித்து பார்த்தோம். ஓகே நாகர்கோவிலேருந்து பஸ்ஸு விடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்ட ரிசர்வேஷன் எதுவும் உண்டா இல்லை டைரக்ட் வந்து அவங்க இல்லை நீங்கள் நேராக தான் போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க, அங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே தான், நல்லது தான், நல்ல சேவை தான். எல்லா வருஷமும் இப்படி கண்டினியூ பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி சைட்லேருந்து இந்த இது பம்பைக்கு த்ரூ பஸ்ஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா வருஷமும் இந்த சேவையை வந்து தொடர்ந்து பண்ணால் வந்து நல்லா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சேவையை வந்து எல்லா வருஷமும் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த சேவை வந்து எப்பவும் நல்லா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு போக்குவரத்து நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோட்டையம்ங்க. நம்ம இப்போ லெஃப்ட் கட் ஆகிட்டோம். ஸோ கொட்டாரக்கரை லைன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்.
வந்து சிங்கிள் ரோடு தாங்க. அது வந்துன்னா ஃபுல்லாக ஃபுல் எலிவேஷனில் தாங்க ஊரே அமைஞ்சிருக்கு. ஏன்னா கேரளா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன இடமே இப்படி தாங்க இருக்கும். ஒரு ஹில்ஸ் ரூட் மாதிரி தான் பார்க்கவே எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தாங்க ஸ்பீடு 80 சும்மா தரமாக ஓடுது. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க கொட்டாரக்கரை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:55ங்க. நம்ம இப்போ கொட்டாரக்கரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகிறாங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:20ங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு என்ட்ரியை போட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பத்தனம்திட்டா, நிலக்கல், தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்பாங்க. ஸோ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு 81 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே லெஃப்ட் கட்டாயி சபரிமலை ரோட்டில் போயிட்டுருக்கோம்.
பத்தனந்திட்டா ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம சபரிமலையோட சொந்த மாவட்டமான பத்தனந்திட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ரீச் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 11:50க்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கல். ஸோ யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹில் ரூட்டு நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஸோ சபரிமலைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டருங்க. அண்ட் தென் நிலக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு 27 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:45 இயர்லி மார்னிங் 12:45. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிலக்கல்லுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் வந்து ரெஸ்ட் ஸ்டாப்காக இங்கே எடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ட்ராவல் வைஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம நாகர்கோவில் கிளம்பி திருவனந்தபுரம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கொட்டாரக்கரை, அடூர், பத்தனந்திட்டா, ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இப்போ இது வரைக்குமே நீங்கள் ட்ராவல்லாம் சூப்பராக பார்த்துருப்பீங்க. நமக்கு இந்த ஹில் ரூட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஒரு 25 கிலோமீட்டரில் நம்ம நிலக்கல் ரீச் பண்ணுறோம். தென் 45 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ரீச் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் ட்ராவல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஸோ நாம் இப்போ திருவனந்தபுரம் பத்தனந்திரா ரூட்லேருந்து ஜாயின்ட் ஆகிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வர ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டயம், குமிளி, எருமேலி. ஸோ இந்த லைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த ரூட்டில் ஜாயின்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம நேராக போகிற ரூட்டு தாங்க நிலக்கல், பம்பா, சபரிமலை போகிற ரூட்டு. எஸ், நிலக்கல் ரீச் ஆயாச்சு. நம்ம இப்போ ரைட்டில் போனால் நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா நிலக்கல் சிவன் டெம்பிள் இருக்கும். ஸோ பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கும். நம்ம ரைட்டில் போவோம். ஸ்ட்ரைட்டாக போகிறது சபரிமலை ரூட்டுங்க. நம்ம தென் ரைட்டில் போயிட்டு உள்ள நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா இதே ரூட்டில் தான் வரப்போகிறோம். நிலக்கல் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. நம்ம நிலக்கல் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க நம்மளோட சூப்பரான பம்பாங்க. ஸோ பஸ் கரெக்டாக நிலக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்மளோட பம்பா, சபரிமலையோட பம்பா ரீச் ஆகுது. ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சாமி மாறுங்க பம்பைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இங்கேருந்து இருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க போகலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதான். சரிண்ணா. அவனை விட்டுட்டா வேறு வண்டி இல்லை.
ஸோ சபரிமலை பயணத்தோட மிக முக்கியமான பாயிண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புனித பம்பா நதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டை துள்ளல்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பம்பா நதியில குளிச்சுட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம பம்பா கன்னிமூல கணபதியை தொழுதுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையை தொடங்கி நம்ம சரங்குத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா தென் சன்னிதானம் போயிட்டு 18 படி ஏறி நம்ம பார்த்தீங்கன்னா ஐயனை தொழுது நம்ம இருமுடியில கொண்டு வந்த நெய் தேங்காயை உடைச்சு ஐயனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா வருவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பண்றோம். ஸோ இது எல்லாருக்கும் மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் அப்படிதான் பண்றோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இங்க பம்பா வரைக்கும் வந்திருக்கோங்க. எஸ், ஃபைனலா புனித பம்பா நதியில இருந்து நம்மளோட விளாக பார்த்தீங்கன்னா என் பண்ண போறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 7.25 மணி நேரம் ஜேர்னி நம்ம கரெக்டா நாகர்கோயில்ல 6:15 கிளம்பி இங்க விடிய காலம் 2 மணிக்கு ஷார்ப்பா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இங்க பம்பால இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றுல, அதாவதுன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வரலாற்றிலேயே முதல் முறையா பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிசி பஸ்ஸை அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதர் ஸ்டேட்டுக்கு, அது ஒரு ஓலி பில்கிரிம் ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பட் மற்றபடி இது எத்தனை நாளைக்கு தொடரும், இந்த 3 மாசத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரியே வருஷம் டிஎன்எஸ்சிசி ஆப்ரேட் பண்ணா மற்ற பக்தர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அண்ட் மற்ற முக்கியமான ஸ்பாட்டுகள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா தென்காசி இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருந்து திருநெல்வேலி இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருந்து நமக்கு டிஎன்எஸ்சிசி ஆப்ரேட் பண்ணா இன்னும் பிரயோஜனமா இருக்கும். லாங் டிஸ்டன்ஸுக்கு நமக்கு வந்து டிஎன்எஸ்சிசி ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எஸ்சிடிசி நமக்கு சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நமக்கு டிஎன்எஸ்சிசியை வர வருஷங்கள்ல எடுத்து சூப்பரா பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுதாங்க நம்ம முக்கியமான ரிக்வஸ்ட். அந்த டிரைவர் என்னன்னு கண்டக்டர் பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா செம ஃப்ரெண்ட்லியான குருவங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பக்தர்லாம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல வைபோட நம்ம சபரிமலை ஐயனை பார்க்கலைனாலும் சரி, அவரோட இடத்துக்கு அவரோட புனித பம்பா நதியை தொற்றணும்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை நம்ம நாகர்கோயில ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா விளாக முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல அமையும் நான் நினைச்சு பார்க்கலைங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றில் முதல் முறையா டிஎன்எஸ்டிசி பம்பாக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கல. ஏன்னா எஸ்சிடிசி வருஷம் விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் BS6 பஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஆனா டிஎன்எஸ்சிசி வரும்னு சொல்லிட்டு நினைக்கல. ஃபைனலா வந்துருச்சு. ஸோ ஒரு சூப்பரான டிராவலா நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா ரூட்டும் நம்ம நாகர்கோயில் எடுத்து தென் பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தாண்டம், களியக்காவிளை, திருவனந்தபுரம், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாரக்கரா, அடூர், பத்தனந்திட்டா, நிலக்கல், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர்களை கடந்து நம்ம ஃபைனலா பம்பாவை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உன் சாமியை சரணமையப்பான்னு சொல்லி விளாக முடிக்கிறேன். மறக்காம தாமோ டிராவலர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிராவல்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.